கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் குட்டி குட்டியாக கருணக்கிழங்கு வாங்கியிருந்தேன். அதை குக்கரில் போட்டுட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு புளி கொஞ்சமாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கருணக்கிழங்கு தோல் உரித்து எடுத்ததுக்கப்புறமா காய்கறி கட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் எடுத்திருக்கேன். ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 10 பல் பூண்டு, ஒரு 15 வெங்காயம் சேர்த்துட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் துருவி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். திருப்பி அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெந்தயம், வெங்காயம், அடுத்து 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாலாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா காய்கறியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மசாலா சேர்த்ததுக்கப்புறமா புளித்தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இதுக்கு சைடிஷ் நான் புடலங்காய் கூட்டு தான் பண்ணியிருந்தேன். பருப்பு போட்டு எதுவுமே பண்ணல, சும்மா கூட்டு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். வழக்கமாக எல்லா பொரியலும் பண்ணுற மாதிரியே தான் இது பொரித்து எடுத்தாச்சு. இதில் லாஸ்ட்டாக முட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். முட்டை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கடைசியில்